இரவு 2 மணி. ஆ, நீங்க படுக்கையில பொரண்டுட்டு இருக்கீங்க. தூக்கம் வரல. நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க மூளை மட்டும் ஏதோ ஒரு பழைய நினைவையோ, இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல நடக்க போற விஷயத்தையோ பத்தி இடைவிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா. இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். கண்டிப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு மாத்திரையும் இல்லாம, எந்த உபகரணமும் இல்லாம, அதாவது வெறும் 90 வினாடிகள்ல உங்க மூளைய ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி, அத கட்டாயப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போக ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போற தரவு அதுதான் சொல்லுது. உங்களுக்காகவே நிலவை துளைக்கும் சுவாசம், அதாவது ஆழ்ந்த உறக்கத்துக்கான ஆயுர்வேத திறவுகோல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கட்டுரையிலிருந்து எடுத்த குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம விரிவாக ஆய்வு செய்ய போறோம். நிச்சயமா. அதாவது தூக்கம் வராம தவிக்கிற இனவுகள்ல நாமெல்லாம் எவ்வளோ விரக்தி அடையும்னு நமக்கு தெரியும். அதனால இப்போ இந்த தலைப்பு எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ம், உண்மைதான். ஆனா இந்த தரவுல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு மேம்போக்கான தகவல் கிடையாது. இது பல ஆயிரம் வருஷ பழமையான ஒரு ஆயுர்வேத பயிற்சிக்கும், இன்னைக்கு நவீன நரம்பியல் உலகம் கண்டுபிடிச்சிட்டு வர்ற மூளையோட சிக்கலான செயல்பாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான தொடர்பை ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு நிமிஷம். ஆ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா வெறும் 90 வினாடிகள், அதாவது 1½ நிமிஷத்துல இந்த மேஜிக் நடந்துரும்னு சொல்றது கொஞ்சம் நம்ப முடியாத அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்டதா தோணலையா? அதாவது நீங்க கேக்குறது புரியுது. இல்ல, நான் நாள் முழுக்க முழிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப பரபரப்பா இருக்கேன். திடீர்னு 1½ நிமிஷம் ஏதோ மூச்சு பயிற்சி செஞ்ச உடனே என் உடம்போட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் மாறிடுமா? இது வெறும் மனப்பிரம, அதாவது ஒரு பிளெசிபோ விளைவா இருக்காதான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா. உங்களோட இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது தான். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு பிளசிபோ மாதிரி தோணலாம். ஆனா அறிவியலோட அடிப்படையில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல இந்த பயிற்சிக்கு ஆயுர்வேதத்துல சந்திர பேதனா அப்படின்னு பேரு. அதாவது நிலவை துளைக்கும் சுவாசம். இதுல என்ன பண்ணோம்னா, வலது நாசிய முழுமையா அடைச்சுக்கிட்டு இடது நாசி வழியா மட்டுமே மூச்சை உள்ளே இழுக்கணும். ஓ, இடது நாசி வழியா மட்டுமா? ஆமா. நாம எல்லாரும் 2 நாசிகள் வழியாவும் தானே நாள் முழுக்க சமமா சுவாசிக்கிறோம் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. இங்கதான் நாசி சுழற்சி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான உயிரியல் உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். நாசி சுழற்சியா? அப்படின்னா என்ன? 2 நாசிகளும் ஒரே நேரத்துல தானே வேலை செய்யுது. இல்ல. அதுதான் மனித உடம்போட மிகப்பெரிய தந்திரமே. உங்கள அறியாமலேயே உங்க உடம்பு ஒவ்வொரு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கும் ஒரு முறை அதோட சுவாசத்தோட பெரும் பகுதியை ஒரு நாசியிலிருந்து இன்னொரு நாசிக்கு மாத்திக்கிட்டே இருக்கு. ஆ, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. இப்போ நீங்க இடது நாசியில அதிகமா சுவாசிக்கிறீங்கன்னா, இன்னும் சில மணி நேரங்கள்ல அது தானாகவே வலது நாசிக்கு மாறிடும். இது ஏதோ தற்செயலா நடக்கிற ஒண்ணு கிடையாது. நம்ம மூளையோட அரைக்கோளங்களையும் நரம்பு மண்டலத்தையும் சமநிலையில வச்சிருக்க மனித உடம்புலயே இயற்கையா பொருத்தப்பட்ட ஒரு தானியங்கி அமைப்பு இது. அட, இது எனக்கு முற்றிலும் புதிய தகவலா இருக்கே. அப்படியென்றால் சாதாரணமாக நடக்கிற இந்த சுழற்சியை நாமாகவே வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியா மட்டும் சுவாசிக்கும் போது அந்த இயற்கையான அமைப்பை நாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றோம், அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது உடம்போட அந்த இயற்கையான ஆட்டோ பைலட் அமைப்பை நாம மேனுவல் மோடுக்கு மாத்துறோம். சரி, ஆனா இதனால என்ன நடக்கும்? நாம முழிச்சிட்டு இருக்கும்போதோ இல்ல மன அழுத்தத்துல இருக்கும்போதோ பெரும்பாலும் வலது நாசியோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசியில மட்டுமே கட்டாயப்படுத்தி சுவாசிக்கும் போது மூளையோட வலது அரைக்கோளத்துக்கு நேரடியான நரம்பியல் சிக்னல்கள் அளவிடக்கூடிய வகையில அனுப்பப்படுது. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. மூளையோட வலது அரைக்கோளத்துக்கு சிக்னல் போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தூக்கத்துக்கும் அந்த வலது அரைக்கோளத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. வலது மூளை தூண்டப்பட்டா எப்படி என் உடம்பு தூக்கத்துக்கு தயாராகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உயிரியல் இயங்குமுறை, அதாவது மெக்கானிசம் என்ன? இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா இதே கேள்வி வந்திருக்கும். இதுக்கான விடை நமது தானியங்கி நரம்பு மண்டலத்துல இருக்கு. இந்த மண்டலத்துல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இது ஆபத்து காலத்துல என்ன சொல்றது, அந்த சண்டையிடு அல்லது தப்பித்து ஓடுங்கிற உணர்வை தூண்டுறது. ஆ, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுன்னு சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, அதேதான்.
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வேலைப்பழு, டிராஃபிக், இமெயில்னு நாம எப்பவுமே மன அழுத்தத்திலேயே இருக்கிறதால இந்த சிம்பத்தட்டிக் மண்டலம் தான் எப்போதுமே ஆன் நிலையில இருக்கு. ஆமா. நாம எப்பவுமே ஒரு வித பதற்றத்துடனே தான் இருக்கிறோம். ஒரு நிம்மதியே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். உண்மைதான். இப்போ இதோட 2வது பிரிவான பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்துக்கு வருவோம். இது உடம்ப அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்க செய்யற ஒரு அமைப்பு. ஓஹோ! அப்போ இதுதான் இந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அமைப்பு. ஆமா, மூளையோட வலது அரைக்கோளம் நேரடியா இந்த பாராசிம்பத்தட்டிக் மண்டலத்தோட தொடர்புடையது. நீங்க இடது நாசியில சுவாசிச்சு வலது மூளையை தூண்டும்போது அது உடனடியா அந்த பதற்றமான சிம்பத்தட்டிக் மண்டலத்தை ஆஃப் பண்ணிட்டு உடம்ப அமைதிப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் மண்டலத்தை தட்டி எழுப்புது. எனக்கு புரியுது. ஆனா அமைதி அடையறது வேற, தூறுறது வேற இல்லையா? நரம்பு மண்டலம் அமைதியாயிடுச்சு. சரி, அது எப்படி என்ன தூங்க வைக்குது? உடம்புக்குள்ள நடக்கிற அந்த பௌதிக மாற்றம் என்ன? இது ரொம்ப சிறப்பான கேள்வி. இந்த பாராசிம்பத்தட்டிக் மண்டலம் தூண்டப்பட்ட உடனே உடம்புல நடக்கிற முதல் வேலை ரத்த நாளங்கள் விரிவடைகிறது. ரத்த நாளங்கள் விரிவடைறதா? அதனால என்ன ஆகும்? அதாவது ரத்த நாளங்கள் விரிவடையும் போது ரத்த ஓட்டம் உடம்போட மையப்பகுதியிலிருந்து தோலோட மேற்பரப்புக்கு அதிகமா போகுது. இதனால உடம்புல உள்ள வெப்பம் தோல் வழியா வெளியேறி உடம்போட மைய வெப்பநிலை கோர் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்களே, அது சட்டண்டு குறையுது. ஓ, அப்படியா? ஆமா, அறிவியல் ரீதியா ஒரு மனுஷன் தூக்க நிலைக்கு போகணும்னா அவனோட உடம்போட மைய வெப்பநிலை 1-2 டிகிரி வரை கண்டிப்பா குறைஞ்சாகணும். ஆஹா! இங்கதான் விஷயம் மிக தெளிவா புரியுது. நாம தூங்கும்போது ஏன் அறையோட வெப்பநிலை குளிரா இருக்கணும்னு விரும்புறோம்? இல்ல தூக்கத்தோட நடுவுல ஏன் கால்களை மட்டும் போர்வையிலிருந்து வெளியே நீட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஆமா, சரியா சொன்னீங்க. உடம்போட வெப்பநிலைய நம்ம குறைக்க முயற்சி பண்றோம். அப்படி என்றால் இந்த இடது நாசி சுவாசம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஏசிய, அதாவது ஒரு ஏர் கண்டிஷனரை ஆன் பண்றது போல செயல்படுது. வெப்பநிலைய குறைச்சு உடம்ப தூக்கத்துக்கு தயார்படுத்துது. மிக துல்லியமான புரிதல். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்டை குறைக்கிறது மூலமா தான் இந்த 90 வினாடி பயிற்சி உங்களை தூக்கத்துக்கு தயார்படுத்துது. சரி, உடம்பு குளிர்ந்துருச்சு, நான் தூக்கத்துக்குள்ளேயும் போயிட்டேன்னு வச்சுப்போம். ஆனா இங்க எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சில நேரங்கள்ல நான் 8 இல்ல 9 மணி நேரம் கூட நல்லா தான் தூங்குவேன். ஆனா காலையில எழுந்தா ஏதோ மூளை முழுக்க புகமூட்டமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. ஆமா, அதேதான். எந்த வேலையிலயும் முழுமையா கவனம் செலுத்த முடியாது. இவ்ளோ நேரம் தூங்கியும் மூளை ஏன் புத்துணர்ச்சி அடையல? இதுக்கும் நாம இன்னைக்கு விவாதிக்கிற தரவுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? 100% தொடர்பு இருக்கு. நீங்க நீண்ட நேரம் தூங்குனீங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமா இருந்ததா அப்படிங்கறது தான் இங்க கேள்வி. ஆழ்ந்த தூக்கமா? ஆமா, தூக்கத்துல பல நிலைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது மெதுவான அலை உறக்கம், அதாவது ஸ்லோ வேவ் ஸ்லீப். நீங்க சொன்ன அந்த புகைமூட்டமான உணர்வுக்கு முக்கிய காரணமே நீங்க இந்த ஆழ்ந்த தூக்க நிலையை முழுமையா அடையாததுதான். அப்படியா? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? நாளுக்கு நாள் நம்ம மூளையில சேர்ற கழிவுகளை நீக்க இந்த மெதுவான அலை உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நிமிஷம். மூளையில கழிவுகள் சேருதா? அது எப்படி? நாம சாப்பிடுற உணவால உடம்புல கழிவுகள் சேரும்னு தெரியும். ஆனா மூளை எப்படி கழிவுகளை உருவாக்குது? இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் வேலை செய்றீங்க, புதிய விஷயங்களை கத்துக்கிறீங்க, பல முடிவுகளை எடுக்கிறீங்க இல்லையா? இப்படி மூளை தொடர்ந்து செயல்படும் போது அதுல இருக்கிற நியூரான்கள் தங்களோட வேலைகளோட விளைவா சில ரசாயன கழிவுகளை வெளியேத்துது. ஓ, அப்போ மூளையும் கழிவுகளை உருவாக்குதா? ஆமா, இது ஒரு கார் என்ஜின் ஓடும்போது வெளியில வர்ற புகையை போலத்தான். இந்த கழிவுகள்ல ரொம்ப ஆபத்தான ஒண்ணுதான் அமைலாய்ட் பீட்டா புரதங்கள். அமிலாய்ட் பீட்டா. ஆ, இத கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நச்சு புரதம் இல்லையா? நிச்சயமா, மூளையில நாளுக்கு நாள் உருவாகிற இந்த அமிலாய்ட் பீட்டா நச்சுக்கள் மூளையிலேயே தேங்கினா அது நியூரான்களுக்கு இடையான தொடர்பை துண்டிச்சிடும். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, நீண்ட கால அடிப்படையில இது அல்சைமர் மாதிரியான கடுமையான ஞாபக மறதி நோய்களுக்கும் அறிவாற்றல் குறைபாட்டுக்கும் முக்கிய காரணமா அமையுது. அதனால இத அன்றாடம் மூளையிலிருந்து வெளியேத்துறது நாம உயிர் வாழ்தலுக்கு இணையான ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்றால் அந்த நச்சுக்களை என் மூளை எப்படி வெளியேத்துது? நான் முழிச்சிட்டு இருக்கும்போதே இது நடந்துடாதா? நடக்காது. இங்கதான் இயற்கை ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கு. அதோட பேரு கிளிம்பாட்டிக் அமைப்பு. கிளிம்பாட்டிக் அமைப்பு. ஆமா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்க எப்படி லிம்பாட்டிக் அமைப்பு இருக்கோ அதே போல மூளைக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கிற சுத்திகரிப்பு அமைப்பு தான் இது. ஆனா இது நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது வேலை செய்யாது. ஓஹோ, அப்ப எப்ப வேலை செய்யும்? நீங்க அந்த மெதுவான அலை உறக்கம்ங்கிற ஆழமான நிலைக்கு போகும்போது மட்டுமே மூளையோட செல்கள் கொஞ்சம் சுருங்கி இந்த கிளிம்பாட்டிக் அமைப்புக்கு வழி அமைச்சு கொடுக்குது.
அப்ப மூளை தண்டுவட நீர் மூளைக்குள்ள வேகமா பாய்ஞ்சு இந்த அமைலாய்டு பீட்டா நச்சுக்களை கழுவி வெளியேத்துது. அட, இது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு பெரிய கோவில் திருவிழாவா கற்பனை செஞ்சு பாருங்க. பகல் முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க. எங்கும் கூட்டம், சத்தம், நிறைய குப்பைகள் சேருது. சரி. திருவிழா நடந்துட்டு இருக்கும் போதே கூட்டத்துக்கு நடுவுல ஒரு தண்ணீர் வண்டியை எடுத்துட்டு போய் ஒட்டுமொத்த கோவிலையும் கழுவி சுத்தப்படுத்த முடியாது இல்லையா? அருமையான உதாரணம். தொடர்ந்து சொல்லுங்க. அதனால நாம என்ன பண்ணுவோம்? இரவு வந்ததும் திருவிழா முடிஞ்சு மக்கள் எல்லாரும் வெளியேறின பிறகு கோவில் கதவுகளை மூடுவோம். அந்த அமைதியான நேரத்துல தான் துப்புரவு பணியாளர்கள் உள்ள வந்து தண்ணீர் பீச்சு அடிச்சு மொத்த கோவிலையும் சுத்தப்படுத்துவாங்க. ஆமா ஆமா. மறுநாள் காலையில கோயில் மறுபடியும் புத்தம் புதியதா சுத்தமா திறக்கப்படும். இங்க அந்த திருவிழா கூட்டம்தான் நான் நாள் முழுக்க சந்திக்கிற மன அழுத்தம் மற்றும் சிந்தனைகள். இரவில் கோவில் கதவை மூடுறதுதான் அந்த மெதுவான அலை உறக்கம். மிகச்சரி. அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் நீங்க சொல்ற கிளிம்பாட்டிக் அமைப்பு. நான் அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனா மட்டுமே மூளைக்குள்ள அந்த தண்ணீர் பாஞ்சு அமலாய்டு பீட்டாங்கிற குப்பைகளை கழுவி வெளியேத்துது. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியாகவும் அழகாகவும் இதை நீங்க விளக்கிட்டீங்க. அந்த திருவிழா கூட்டத்தோட கோவில் கதவு திறந்தே இருந்தா, அதாவது நீங்க லேசான தூக்கத்திலேயே இருந்தா வந்து துப்புரவு பணியாளர்களால உள்ள வந்து சுத்தம் செய்ய முடியாது. மறுநாள் காலையில குப்பைகள் அப்படியே இருக்கும். ஓ, அப்போ அதுதான் நான் காலையில உணர்ற அந்த மூளை புகை மூட்டத்துக்கு காரணம். ஆமா, அதேதான். அதனால இந்த கிளிம்பாட்டிக் அமைப்பு வேலை செய்யணும்னா நாம கட்டாயமா மெதுவான அலை உறக்கத்துக்கு போயே ஆகணும். இப்போ எல்லாமே ஒண்ணுக்கொன்னு எப்படி தொடர்புடையதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை ஒரு முறை சுருத்தமா பார்த்துடலாம். இது முக்கியமா எப்போதுமே தகவல்களை விரைவாகவும் ஆழமாகவும் கத்துக்க விரும்புறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. நான் தூக்கம் வராம தவிக்கும்போது ஒன்னு வெறும் 90 வினாடிகளுக்கு என்னோட வலது நாசிய அடைச்சிட்டு இடது நாசி வழியா மட்டும் சுவாசிக்கிறேன். இதுக்கு பேரு சந்திரபேதனா. 2, இந்த செயல் மூளையோட வலது அரைக்கோளத்துக்கு நரம்பியல் சிக்னல்களை அனுப்புது. 3, வலது மூளை உடம்பு அமைதிப்படுத்துற பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. சரியா சொல்றீங்க. 4, இதனால இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு உடம்போட வெப்பம் வெளியேறி மைய வெப்பநிலை குறையுது. 5, குளிர்ந்த மற்றும் அமைதியான உடம்பு என்னை நேரடியாக மெதுவான அலை உறக்கம்ங்கிற ஆழ்ந்த தூக்கத்துக்கு இட்டுச் செல்லுது. 6, நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே மூளையோட கதவுகள் மூடப்பட்டு கிளிம்பாடிக் அமைப்பு முழிச்சுக்குது. ஆமா. 7, இது மூளையில இருக்கிற அமலாய்டு பீட்டா மாதிரியான நச்சு புரதங்களை கழுவி வெளியேத்தி மறுநாளுக்கான புத்துணர்ச்சியோட மூளையை தயார் செய்யுது. நிஜமாவே இது ஒரு மாயாஜால சங்கிலி தொடர்தான். ரொம்ப அருமையா தொகுத்துட்டீங்க. மனித உடம்போட ஒவ்வொரு செயல்பாடும் இன்னொரு செயல்பாட்டோட எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? தூக்கங்கிறது வெறும் ஓய்வு கிடையாது. அது மனித மூளையோட மிக தீவிரமான பராமரிப்பு மற்றும் சுத்தகரிப்பு நேரம் அப்படிங்கறத இன்றைய அறிவியல் தெள்ளத் தெளிவா நிரூபிச்சிருக்கு. கண்டிப்பா. இத நீங்க இன்னைக்கு ராத்திரியே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துற அதே வேளையில எந்த விதமான உபகரணங்களும் இல்லாம எந்த பக்க விளைவுகளும் இல்லாம நீங்க ரொம்ப எளிதா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அறிவியல் பூர்வமான கருவி. நிச்சயமா. இந்த 90 வினாடி இடது நாசி சுவாசத்தை முயற்சி செஞ்சு பாருங்க. இது உங்க மூளையோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கு நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய முதலீடா இருக்கும். ஆமா, அறிவை செயல்படுத்துறதுல தான் அதோட உண்மையான மதிப்பு இருக்கு. மூளையோட இந்த வியக்கத்தக்க அறிவியல் இயங்குமுறையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்த தொடங்கும் போதுதான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மிகச்சரி. இப்ப நாம விடைபெறுவதற்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எம்ஆர்ஐ ஸ்கேனர்கள், நவீன ஆய்வகங்கள் மற்றும் நுண்ணிய உயிரியல் தொழில்நுட்பங்களை வச்சுக்கிட்டு மூளையோட வலது அரைக்கோளம், பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம், லிம்பாட்டிக் அமைப்பு, அமலாய்டு பீட்டா நச்சுக்கள்னு ரொம்ப நுட்பமா பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா இவை எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல மூளைய ஸ்கேன் செய்யற எந்திரங்களோ இல்ல நரம்பு மண்டலங்களை பத்தின நவீன அறிவியலோ இல்லாத பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாம இடது நாசியில சுவாசிச்சா நரம்பியல் அமைப்பு தூண்டப்பட்டு ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படிங்கிற அந்த துல்லியமான உயிரியல் திறவுகோலை ஆயுர்வேத மருத்துவர்கள் எப்படி மிகச் சரியா கண்டுபிடிச்சாங்க? மனித உடம்போட ரகசியங்களை அவங்க எப்படி அவ்வளோ நுட்பமா உணர்ந்தாங்க? நிஜமாவே இது ஒரு மலைக்க வைக்கிற கேள்விதான்.
ஆமா, நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த கேள்வியோட இந்த விரிவான ஆய்வை நாம நிறைவு செய்றோம். இன்னைக்கு ராத்திரி உங்க மூளைய சுத்தப்படுத்துற அந்த அமைதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.